வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை என்னன்னா, பாலகுமாரனின் அகல்யா. போன எபிசோட்ல 20 குழந்தைங்க ஒன்னா பாரதி வேஷம் போட்டு பாரதியார் பாடலை பாடினதை பார்த்த உடனே உணர்ச்சி மேலிட கண் கலங்கிடுறாரு. அதுக்கப்புறம் சிவசு மாடியில நின்னுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல வத்சலா படியேறி மாடி மேல போய் அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேக்குறா. அந்த உணர்வை தாங்க முடியாம அவளுக்கு நன்றி சொல்லும் விதமா வத்சலாவோட கைகளை எடுத்து கண்களை ஒத்திக்கிறான் சிவசு. உடனே வத்சலா, ஐ லவ் யூ சிவசு அப்படின்னு சொல்லிடுறா. சிவசுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். அகல்யா பகுதி 10. என்ன சாயந்தரம் இப்படி செய்துட்டீங்க? அகல்யா இரவு வியப்புடன் பேசினாள். அப்புறம் பார்க்காம போயிட்டீங்களே. கூட்டம் கலைஞ்சு ரிக்ஷாலையும் ஸ்கூட்டர்லயும் சைக்கிள் கேரியர்லயும் அம்மா மடியிலுமா பாரதியார் முண்டாசு அவுக்காத குழந்தைங்க போறத பாக்குறப்ப எனக்கும் என்னவோ ஆயிடுச்சு. அப்படி திரும்பினா ஒரு பாரதி, இப்படி திரும்பினா ஒரு பாரதி. மேடையில பாடுறத விட காலை சுத்தி 10 பாரதி நிக்கிறப்போ எனக்கும் கை கூப்ப தோணுச்சு. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நிஜமாவே கலங்கிட்டீங்களா சிவசு? எம்மா, எனக்கு என்ன தெரியுமா உடனே ஞாபகம் வந்துச்சு. இந்த ஆள் நாஸ்திகம் பேசுறானே, சாமி இல்லைன்னானே, இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா? கடுமையான ஆளா இருந்துட போதேன்னு உங்க வீட்டுக்கு வந்த மறுநாள் குழம்பின. அது பட்டுன்னு மனசுக்குள்ள வந்துச்சு. ஐயோ, சிவசு கூட அழுவுதேன்னு இப்ப ஆச்சரியமாய் போயிடுச்சு. நான் உங்களை கொஞ்சம் அதட்டிட்டேன் இல்ல? குழந்தைங்க பயந்துடும்னு தான் சிவசு. சிவசு, மாடிக்கு போய் ரொம்ப அழுதுட்டீங்களா? சிவசு கண்களை மூடிக்கொண்டு கட்டிலில் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். அழுகைன்னா என்ன அகல்யா? கண் கலங்கிடுறது அவசியம் இல்ல, அது ஒரு வெளிப்பாடுதான். கண்ணு கலங்காம கூட அழ முடியும். சரி, எதுக்கு அழணும்? அதுவும் திடீர்னு பாரதிய நினைச்சுக்கிட்டு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குலுங்கணும். இந்த உலகத்துல இருக்கிற சூட்சுமமான வேதனையை அனுபவிச்சவன் பாரதி. அந்த வேதனை படுறவன் எல்லாம் பாரதிய நினைச்சா அழத்தான் முடியும். அழுகைனா கண்ணால தண்ணீர் விடுறது இல்ல, ஒரு பதற்றம், வேதனை, எதுவுமே சரியில்லையே இங்கேன்னு ஒரு பெரிய கவலை. புரியலைங்க சிவசு. சொல்லி முடியாத அகல்யா, இது ரொம்ப ஆழமா உள்ள இருக்கிற உணர்ச்சி. வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ற மாதிரி ஒரு விஷயம். நீங்க சந்தோஷமா இல்லையா சிவசு? உள்ளுக்குள்ள இல்ல அகல்யா, நிரந்தரமா ஒரு திகைப்பும் வேதனையும் இருக்கு எனக்குள்ள. ஒருத்தர் முகத்திலேயும் முழுமை இல்லாம ஒரு குறை தெரியுது. மனுஷங்க சண்டை போடுறது, அழுத்துக்கிறது, சரின்றது, தப்புன்றது எல்லாம் பார்க்க பார்க்க வேதனை வருது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற வரியை கேட்கிறப்போ இது இன்னும் அதிகமாகுது. அதுதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கே. சிவசு சிரித்தான். பாரதி பாடினது தேச விடுதலையா? எனக்கு அப்படி தோணலையாகலையா. சகல துன்பங்களிலிருந்தும் விடுதலை வேணும். கட்டுப்பட்டு நிற்கிறதே வாழ்க்கையா போயிடுச்சு நமக்கு. ஒரு கட்டு உடைச்சு இன்னொரு கட்டு, அதை உடைக்க வேறு விதம். இது தவிர பசி ஒரு கட்டு, நோய் ஒரு கட்டு, முதுமை ஒரு கட்டு, ஞானமே மனுஷனுக்கு வராதுங்கிற போது வர கவலை பெரிய கவலையாகலையா. என்னென்னவோ கிடைச்சோம், மனுஷனுக்கு மேன்மை கிடைக்கவே இல்லையே. கேட்க நல்லா இருக்கு சிவசு, இதுக்கு என்ன செய்யறது தெரியலையே. தெரிஞ்சா கவலை போயிடுமே. என்ன வழின்னு தெரியாம தானே தவிக்கிறோம். என்கிட்ட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சேன். அடடே, அது வேற இது வேற அகல்யா. எப்படிங்க மனைவி குழந்தைங்க உறவு கொஞ்சம் சம்பாத்தியம் இது போதாத சந்தோஷத்துக்கு? போதாத அகல்யா, வேற என்ன வேணும்? அமைதி வேணும். நான் மட்டும் இல்ல, என் கண்ணெதிரே யாரும் கஷ்டப்படாம இருக்கணும். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மனுஷன் பிறந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இது கண்டுபிடிக்க முடியலையே. வெறும் சந்தோஷம் மட்டுமேனா அழுத்து போயிடாது? இதுக்குத்தான் அடிமைத்தனம்னு பேரு. கஷ்டத்துக்கும் சோகத்துக்கும் விம்மி அடிமையாகிறது, தானே விலங்கு பூட்டிக்கிறது. நிரந்தர சந்தோஷம் உண்டுன்னே தெரியாது போயிடுற கஷ்டம். இத சொல்லித்தான் பாரதி தலையில அடிச்சுக்கிட்டு அழறான். அன்னை கைவிலங்குகள் போகும்ங்கிறது பாரதி தாய் பத்தி தானே? பெண்களை பத்தி, உன்னை பத்தி, சாருவை பத்தி, வத்சலாவை பத்தி. நம்ம வத்சலாவை பாராட்டினீங்களா? அவ நிகழ்ச்சி தானே இது. செய்துட்டேன் மாடியில. எங்க? சிவசு சட்டென விழித்தான், நிதானித்தான். பிறகு மெல்ல மறுபடி மாடியிலேயே என்றான். உங்க பின்னாடியே மாடிக்கு வந்துச்சா அது? ஆமா. என்ன சொல்லுச்சு? நிகழ்ச்சி பத்தி கேட்டது, நல்லா இருக்குதுன்னு. அப்புறம்? அப்புறம் ஒண்ணுமில்ல. ஏதோ மறைக்கிறீங்க. ஒண்ணுமில்ல அகல்யா. அது எதிர்க்கையும் அழுதீங்களா? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அகல்யா. அது கையை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டேன். அந்த பெண்ணுக்கு தோணின ஐடியா தான் இந்த பாரதி வேஷம். சட்டுன்னு எப்படி தோணுச்சோ அதுக்கு. 20 பாரதியை எதிர்பார்க்கணும்னு. ஐயோ, என்ன இது? தப்புதான் அகல்யா.
இந்த இடத்துல இது தப்புதான். அப்புறம் அப்புறம் ஒண்ணுமில்ல அகல்யா. சிவசு, அகல்யா குரலை உயர்த்தினாள். என்னவோ மறைக்கிறீங்க. உங்க முகம் நல்லாவே இல்லை இறங்கி வந்த போது. அப்புறம் என்ன சொல்லுங்க. சிவசு மௌனமா இருந்தான். சொல்லுங்க சிவசு. ஐ லவ் யூ சிவசுன்னு சொல்லிட்டு வத்சலா இறங்கி போயிடுச்சு. அகல்யா வயிற்றில் ஒரு வேதனையை உணர்ந்தாள். அதுதானா, அதுதானா, அதுதானா என்று மனசுக்குள் அலறினாள், வெடித்தாள். நீங்க என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலை. செவிட்ல ஒரு அறை விடப்படாது. சு, என்ன சு, மோசமான பொண்ணு. என்னங்க இது, யார பார்த்து யார் காதலிக்கிறது? எல்லாரையும் பார்த்து எல்லாரும் சொல்ற லவ் யூ தான் அகல்யா. கூடத்துல சொல்றது, ஏன் எதிரில சொல்றது, மாடி இருட்டுல கைய பிடிச்சிட்டு சொல்லணுமா? பீட. அகல்யா, வத்சலா கை பிடிச்சு ஒத்திக்கிட்டது நான். அது ஏன் தப்புங்க? என்ன அகல்யா, வயசு பெண்களை வேலைக்கு சேர்த்திருக்க கூடாது. அல்பத்தனமா பேசாத அகல்யா. அல்பத்தனமா? நான் பேசுறதா? நான் கை மாத்தி புருஷன் மாத்தி கட்டிக்கிட்டவதான் சிவசு. ஆனா அடுத்தவ புருஷன் மேல் மனசு வச்சது இல்ல. இருக்கட்டும், நாளைக்கு ஒழிச்சு கட்டுறேன் அத. அகல்யா, முரட்டுத்தனமா நடக்காத. முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறேன். சோத்துக்கு இல்லாத பொண்ணாச்சேன்னு பார்த்தா ஏன் குடித்தனத்தையே உருட்டுதே. வா நாளைக்கு. அகல்யா, சிவசு அவளை அருகே இழுத்தான். வாயை திறக்க கூடாது நாளைக்கு. ஏங்க, உங்களுக்கும் ஆசையா? ஆமா அகல்யா, வத்சலா மேல, சாரு மேல, உன் மேல, உலகத்து பெண்கள் அத்தனை பேர் மேலையும் ஆசை. வர்ச்சமில்லாத ஆசை. எல்லார் கையையும் கண்ணுல ஒத்திக்கிட்டு தோல்ல கை போட்டு முதுகை தடவி அழாதேன்னு சொல்ல ஆசை. மறுபடி சொல்றேங்க, நீங்க பேசுறது கேட்க நல்லா இருந்தாலும் இது தப்பு. இங்க தப்பு அகல்யா, இங்க எல்லாம் தப்பு. சிவசு வேதனையுடன் முகத்தை பொத்தி கொண்டான். இதுல காமம் இல்லையா? கட்டுமஸ்தான உடம்பு காரணம் இல்லையா? ஒரு பொண்ணு பல்லும் பனங்காயமா இருந்தா இது வருமா? இன்ஸ்டேப் வச்சுக்கிட்டு காதலிக்க முடியாத அகல்யா. நாள் லவ் யூன்னு வா, அப்புறம் கண்ணால சிரிப்பா, கண்ணுல ஒத்திக்க கை கொடுப்பா, அப்புறம் கட்டிக்கோன்னு இடுப்பு கொடுப்பா. நின்னுட முடியுமா? ஒரு ஆம்பளை இங்கேயே எல்லாம் பண்ணிட்டு இன்ஸ்டேப் இல்லாத காதல்னு சொல்ல முடியுமா? உடம்பு அவஸ்தைங்க இது. யாருக்கு? எல்லாருக்கும் தான். அகல்யா வெறுப்புடன் பேசினாள். ஆனால் இது நிஜம். எங்கோ ஒரு குறை ஊடே மின்னி ஓடுகிற நிஜம். கனவில் சாருவை ஜாக்கெட் பாவாடையுடன் கடத்தி கொண்டு போகும் நிஜம். காமம் தவறோ? தவறெனில் ஏன் இயற்கையாயிற்று? இன்னாருக்கு இன்னார் என்பதற்கு மீறி ஏன் கிளறுகிறது? இது இயற்கையெனில் இதோடு சண்டை போடுவது எங்கனம்? அன்பின் உத்வேகத்திற்கு காமம் காரணமா, அல்லது காதல் கிளர்ந்த பின் அதன் வெளிப்பாடாய் தெரிவது காமமா? வேதனையின் வெளிப்பாடு அழுகை என்பது போல், கண்ணில் நீர் வடிவது போல் தெரியவில்லையே. யாரும் சொல்லித்தரவில்லையே. இதுவரை சொன்னவைகள் சரியென்று தோன்றவில்லையே. இவனும் மோகத்தை இழிவு என்று தானே சொல்கிறான். மூச்சை நிறுத்திவிடு என்கிறான். செத்த உடலாக்கு என்று சபிக்கிறான். தேகத்தை சாய்த்து விடு என்று அழுகிறான். என்னுள்ளும் இருப்பது காமம் தானா? புத்தி வேறா, உடல் வேறா? இரண்டும் வெவ்வேறு இல்லை. இல்லை ஒன்றா? ஒன்றாகி குழம்புகிறதா? அகல்யா தரையை வெறித்துக் கொண்டிருந்தாள். மெல்ல அவள் தோலை தொட்ட போது அவன் தோளில் கவிழ்ந்து அழுதாள். என்ன அகல்யா இது? எனக்கு பயமா இருக்குதுங்க. ஒரு ஆணின் மிக கேவலமான நேரம் இதுதான் என்பதாய் சிவசு உணர்ந்தான். அயற்சியுடன் படுக்கையில் சாய்ந்தான். தூக்கமின்றி புரண்டான். காலையில் எல்லாம் சரியாய் போகும் என்று வெறும் ஒரு நினைவு தோன்றிற்று. எதுவும் சரியாகவில்லை. வத்சலா 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்கு அகல்யா கடுமையாய் கோபித்துக் கொண்டாள். ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல ஓடி போயிடுங்க என்றாள். வத்சலா வேதனையுடன் வியப்புடன் சிவசுவை திரும்பி பார்த்தாள். சிவசு முகத்தில் கோடி கவலைகள் கப்பி கொண்டிருந்தன. பரவாயில்லை, நீங்க வகுப்புக்கு போகலாம் வத்சலா என்று அவளை அனுப்பிவிட்டு அகல்யாவை ஆழமாய் உற்று பார்த்தான். பிடிக்கலைன்னா நிறுத்திட அகல்யா, வார்த்தையால் போட்டு கொல்லாதே. உப்ப வச்சு சுடணுங்க. அப்ப என்ன செய்யணும்? சே. சிவசு நகர்ந்து பின்புறம் படியேறி மாடி அறைக்குள் நுழைந்தான். அகல்யா மாடியிலிருந்து வெட்ட வெளியை வெறித்து கொண்டிருந்தாள். சிவசுவை, வத்சலாவை, சம்பந்தமின்றி சாருவை கோபித்தது போக மிச்சம் அவள் நின்று கொண்டிருந்தது. ஏன் இப்படி கோபப்படுகிறேன்? யார் மீது? எதற்காக? பயமா? சிவசு மீது பயமா? நான் அவ்விதம் இல்லை அகல்யா. சரி, ஆனால் இந்த பெண்கள், முதிர்ந்து முற்றி சகலத்துக்கும் துணிந்த இந்த பெண்கள், வத்சலா ஒரு குழந்தை அகல்யா. ஆமாம், குழந்தை. சே, பெண்கள் ஏன் இவ்விதம் நாணமற்று போகிறார்கள்? எப்படி இந்த மாதிரி சகலத்துக்கும் துணிகிறார்கள்? எத்தனை காலம் அடக்கி அடக்கி வைக்க முடியும் அவர்களை? ஒரு விழிப்பு வந்து விட்டது அகல்யா. தான், தன் வாழ்க்கை, தன் சுகம் என்று ஒரு சமயம் புரிந்துவிட்டது. அவர்களுக்கு நாணம் என்ற பெயரால் விலங்கு போட முடியாது இனி. நாணம் கெட்டு போய் ஆளை சாய்க்க நீங்க தான் கிடைச்சீங்களா? வெக்கமா இல்ல? யாருக்கு? அவளுக்கு. இவ்வளவு பரிந்து பேசுறீங்களே, உங்களை சந்தேகிக்க தோணுது. உனக்கு இது புரியாத அகல்யா. புருஷனை சொத்துன்னு நினைக்கிற பெண் நீ.
ஒரு உயிரின் உள்மனசின் தவிப்பு புரியலையா உனக்கு? என்ன ஏன் இப்படி கற்பழிக்கிற வில்லனா பாக்குற? பெரிய ஹீரோ இல்ல, சாதாரணமானவன். சகல உயிர்களையும் நேசிக்கிறவன். எங்கேயோ அவளை உற்சாகமூட்டி விட்டீர்கள். இதற்கு, இந்த வார்த்தைக்கு இயல்பாய் பேசினேன். செருப்பால் அடித்திருக்க வேண்டும். நேசிக்கிறேன் என்பதற்கு பதில் காரியமாகவா? அவள் காதல் உடம்பில் துணி இல்லாதது. இருந்துவிட்டு போகட்டும். அது அவளுடைய காதல். அவள் விரும்பின விதம் யார் தடை சொல்ல முடியும்? ஒழியட்டும். உனக்கென்ன ஆச்சு அகல்யா? ஏன் பதறுகிறாய் இப்படி? உள் மனசில் என்ன கோபம் உனக்கு? யாரிடம் பயம்? தன்னிடம், தன் உள்மனத்திடம், இரவில் கனவுகளில் வரும் உருவத்திடம், அதன் அழுகையிடம் பயம். பெரிய பயம். அகல்யா கதறி நடு ஹாலில் அழுதாள். அழுது முடிந்து நெடு நேரம் வரை வெறித்தாள். அகல்யா, இருட்டுல என்னடா பண்ற? இன்னும் கோவமா? இல்லைங்க சிவசு. சரியாயிடுச்சா மனசு? இல்லைங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி, உள்ள வருவீங்களா? வர சொன்னா வரேன். வாங்கல. என்னடா கோயில அப்படி விசும்பிட்ட? என்ன வேதனை சொல்லு. உங்களை என்கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்து போயிட போறதா யார் யாரையோ சந்தேகப்பட்டுட்டேன். தப்புங்க அது. அப்பாடி, இப்பதாங்க உண்மை தெரிஞ்சது. பரம சந்தோஷம். வத்சலாவை வர சொல்லி காடு போட்டுடலாம். நோ. ஏன் அகல்யா? மறுபடி வத்சலா வேணாம். கௌரவ பிரச்சனையா? சாருக்கு வேணா காடு போடலாம். கஷ்டப்படுத்திக்கிற அகல்யா. இருக்கட்டும். காசு இருக்கா உங்க பர்ஸ்ல? இருக்கு. எவ்வளவு வேணும்? அவ்வளவும். எதுக்கு? கோயில் வாசல்ல பிச்சை போட. அகல்யா, அகல்யா, எல்லா காசும் கவிழ்த்துட்டா எப்படி? பஸ்ஸுக்கு சில்லற வேணாம்? ஏன் நடந்து போக மாட்டீங்களோ? இது உங்க காசா? என் காசு தானே. நான் இஷ்டப்படி போடலாம் இல்லையா? அறிவிருக்கா? ஆமா. இல்ல, நான் அறிவில்லாதவதான். பைத்தியம் அகல்யா நீ. அது ஒண்ணுதாங்க குறைச்சல். பிடிச்சிட்டா நிம்மதி. சிரிச்சுட்டே இருந்துடலாம். சோறு போட மாட்டீங்களா ஒருவேளை? என்ன ஆச்சுமா உனக்கு? அதுதான் சொன்னீங்களே பைத்தியம்னு. பைத்தியம்னா யாரு? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டவங்க. நல்லதும் பண்ண முடியாம கெட்டதும் செய்ய முடியாம இரண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறவங்க பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். அகல்யா, வாங்க போகலாம். இப்ப சரியாயிடுச்சு, வாங்க. இந்த தீ விபத்து எப்படி நடந்தது சிவசுப்பிரமணியம்? இன்ஸ்பெக்டர் கருகின ஓலைகளுக்கிடையே நடந்தபடியே கேட்டார். முற்றிலும் புகை அடங்கிவிட்ட போதிலும் தரையில் வெப்பம் குறையவில்லை. குழந்தைகளுக்கு மத்தாப்புகள் வாங்கி கொடுத்தோம், பண்டிகை வருதுன்னு. இவைகள் அனாதைகளா? பள்ளிக்கூடம் தானே இது? பள்ளிக்கூடம் தான். ஆனா ஒரு படி மேலே போய் அவர்களை அணைத்துக் கொள்ளும் ஆசை எங்களுக்கும் உண்டு. சட்டை துணியும் பட்சணமும் வீட்டில் தருகிறார்கள். பட்டாசுகள் கிடைப்பதில்லை என்று குழந்தைகள் வருந்தின. தனித்தனி பொட்டலமாய்த்தான் கொடுத்தோம். யாரோ ஒரு குழந்தை பிரித்து விட்டிருக்கிறான். பொட்டலத்தை பிரித்து மத்தாப்பை கிழித்திருக்கிறான். அது சீரின சூடு தாங்காம கையை உதறி இருக்கிறான். மத்தாப்பு கூரை மீது விழுந்து விட்டது. இதை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா? இல்லை, சொர்ணத்தம்மாள் என்பவர். சொர்ணத்தம்மாள் வேறு கதையும் சொல்கிறாரே. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தகராறு என்கிறாரே. அது கணவன் மனைவி சண்டை. அதுக்கும் தீ விபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நடு கூரைக்கு கீழ் உங்கள் மனைவி மாட்டிக்கொள்ள காரணம் என்ன? தீ பரவியது தெரியாமல் ஒரு குழந்தை பின்பக்கம் போயிருந்தது. நான் தெருவை சுற்றி ஓடிப்போய் பின்சுவர் வழியாக ஏறி குழந்தையை எடுத்துக்கொண்டு தெருவை சுற்றி மறுபடியும் வாசலுக்கு வந்து விட்டேன். நான் குழந்தையை மீட்டது தெரியாமல் அகல்யா குழந்தையை வீடு முழுக்க தேடி இருக்கிறாள். ஆனா அவங்களோட வாக்குமூலம் சரியா இல்ல சிவசுப்பிரமணியம். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று ஏன் புலம்புகிறார்கள்? அவர்கள் தெளிவா வாக்குமூலம் கொடுக்கிற வரை நீங்கள் நகரத்தை விட்டு போகக்கூடாது. இந்த நிலையில் நான் என் மனைவியை விட்டு எங்கு போக முடியும் இன்ஸ்பெக்டர்? அந்த நம்பிக்கையில் தான் நான் யாரையும் கைது செய்யாமல் விட்டிருக்கிறேன். குழந்தைகள் தப்பித்தது ஆச்சரியமான விஷயம். எதற்கும் உதவி இல்லாது 3-4 கிழவிகளை வைத்தா பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள்? கால் முடமான அந்த நபர் யார்? தீ விபத்தின் போது எங்கிருந்தார்? அகல்யாவின் தகப்பனார் வழக்கம் போல் வாசலில் உட்கார்ந்திருந்தார். வயதான 3 டீச்சர்கள், கால் முடமான தகப்பனார், 70 குழந்தைகள். ச்சே, என்ன பள்ளிக்கூடம்? சிவசு வத்சலாவையும் சாருவையும் நினைத்து கொண்டான். கூர்மையான புத்தியும் சலிப்பற்ற உழைப்பும் கொண்ட அந்த பெண்களை நினைத்து கொண்டான். வத்சலாதான் முதலில் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தாள். மேடம், மேடம் என்று கதறினாள். கூரை சரிந்த அகல்யா மேல் உட்கார்ந்ததில் தலை ரோமம் போயிற்று. புருவமும் தோலும் மார்பும் கை விரல்களும் இடுப்பும் கசாப்பு கடையில் தொங்கும் உரித்த மாமிசமாய் இருந்தன. மெல்லிய ஒற்றை துணி போர்த்து அரை மயக்கத்தில் இருக்கும் அகல்யா ஆஸ்பத்திரியில் காட்சி பொருளாகி போனாள். ஆட்கள் தொடர்ந்து வந்து வாய் பொத்தி பரிதாபப்பட சிவசு உள்ளுக்குள் உறைந்து போனான். சொடுக்கும் நேரத்தில் தன் வாழ்க்கை கவிழ்ந்து போனதை உணர்ந்தான். தொடர்ந்து போராடி வெளியே வந்துவிட முடியும் என நம்பினான். அகல்யாவுக்கு நினைவு வந்ததும் அவள் கைகள் எரிச்சல் தாங்காமல் தலையை தடவி கொண்டன. தலையில் ரோமம் இல்லாதிருப்பதை கண்டதும் அகல்யா ஆவேசமாய் எழுந்தாள். கண்ணாடி கொண்டு வா என கதறினாள்.
ஜுர வேகத்தில் அதிகம் பிதற்றினாள். வலி தாங்காமல் ஏதேதோ சொல்லி கதறினாள். சிவசுக்கு முதலில் எதுவும் புரியவில்லை. மெல்ல விசிறியபடி விவரம் கேட்கையில், சொர்ணத்தம்மாளை விட்டு தன் புருஷனை துரத்தியதும் அவனுக்கு உண்டான நோயையும் 8 மாதமாய் அவன் செங்கல்பட்டு மருத்துவமனையில் இருப்பதையும் அவனுக்கு தான் பணம் அனுப்புவதாகவும் சொன்னாள். சிவசு அதிர்ந்தான். என்கிட்ட இதை ஏன் சொல்லல அகல்யா என்றான். உடனே அதை கொண்டாந்து இங்க வச்சிடுவீங்களே, என்னை விட்டு நகர்ந்துடுவீங்களே. நான் இந்த பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்து கட்டுக்கோப்பு, இதையெல்லாம் விட அந்த மனுஷன் மனசு முக்கியமா பட்டுடுமே உங்களுக்கு. அவர் வந்தாச்சு, நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட தோணுமே உங்களுக்கு. உங்களை விட முடியாது சிவசு. என்னால் இந்த பள்ளிக்கூடத்தை கீழே போட முடியாது. ஆனா என்னால் பள்ளிக்கூடம் கீழே போயிடுச்சே, கறி துளாய் போயிடுச்சே. இது வேணும், எனக்கு வேணும். அந்த ஆளை விரட்டினதுக்கு எனக்கு தண்டனை இது. இப்படி தாங்க இருந்தது அந்த ஆளு உடம்பு. விரல் தேஞ்சு போய் கழுத்தெல்லாம் புண்ணாய் எனக்கும் அந்த மாதிரியே ஆயிடுச்சுங்க. ஒரு கண்ணாடி கொண்டாங்களே, அவர் முகம் மாதிரி என் முகமும் இருக்குமில்ல, ஒரு கண்ணாடி கொண்டாங்களே. சிவசு அவளை அமைதியாக்கினான். டாக்டர் பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டார். சிவசு வெளியே வந்து சொர்ணத்தம்மாளிடம் விவரம் கேட்டான். 8 மாதம் மறைத்ததற்கு கடிந்து கொண்டான். இன்னும் அதிகமாய் உடைந்து போனான். அகல்யாவின் அறைக்குள் மறுபடியும் சப்தம் கேட்டது. அகல்யாவின் மன கொந்தளிப்பை பெத்தடின் ஊசியால் அடக்க முடியவில்லை. அரை மயக்கத்தில் எழுந்து நின்று விட்டாள். கண்ணாடி கொடு, கண்ணாடி கொடு என்று அலற ஆரம்பித்து விட்டாள். தொட்டு படுக்கையில் சாய்க்க முடியாத தேகம், உடம்பின் வலுவை மிஞ்சின மனசின் வேதனை. இன்னொரு பெத்தடின் எடுப்பதற்குள் அறை முழுவதும் நடக்க ஆரம்பித்து விட்டாள். துணி இன்றி நடக்கும் பெண்ணை யாரும் பார்ப்பதற்கு முன்னால் ஆஸ்பத்திரி ஆயா அறை கதவை சாத்தினாள். கண்ணாடி கதவிற்கு அப்பால் இருக்கும் திரையை இழுத்து விட்டாள். திரையை இழுத்தது தப்பாயிற்று. திரையை இழுத்ததும் அறைக்குள் இருப்பவரின் பிம்பம் வெள்ளை கண்ணாடியின் மங்களாய் தெரிந்தது. அகல்யா தன் முகத்தின் கோரத்தை, சுத்தமாய் பொசுங்கி போன தலையை கண்ணாடியில் பார்க்க நேர்ந்தது. அலறலுடன் சரிந்தவளை படுக்கையில் தூக்கி போட்டார்கள். ஜன்னி வந்துவிட்டது. மறுபடி பெத்தடின் போடும்போது டாக்டர் சொன்னார், நோயாளியின் உதவி இல்லாமல் இதற்கு வைத்தியம் செய்வது சிரமம். இவர்களுக்கு உடம்பு வேதனையை விட மனவேதனை அதிகம். நான் மட்டும் போராடி பிரயோஜனமில்லை சிவசுப்பிரமணியன். உயிர் வாழ இந்த நோயாளியும் போராட வேண்டும். எல்லா வேதனைக்கு அப்பாலும் உயிரோடு இருக்க இவர்கள் ஆசைப்பட வேண்டும். ஜுரம் பொறி பறந்தது. டாக்டர் மறுபடியும் பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினார். இவங்க ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. தன்னை குணப்படுத்திக்கணும்னு இவங்களுக்கு தோணவே இல்லை. மறுபடியும் அவங்க எழுந்து நின்றுடக்கூடாது. நீங்க பக்கத்திலேயே இருங்க. அகல்யா மறுபடியும் கண் விழித்த போது சிவசு அவளை ஆதரவுடன் பார்த்தான். நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். என்ன வந்தாலும் போக மாட்டேன் அகல்யா என்றான். நான் போறேங்க சிவசு, சந்தோஷமாய் போறேன். கோடை விடுமுறைக்கு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி உங்களோட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தேன். மறுபடி 2 கெட்டானாக ஆக என்னால் முடியாது. அவர் உயிரோடு இருக்கிற போது உங்களோடு சிரிக்க முடியாது. 8 மாசமா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டேன்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை குதறிட்டேன்ல. மன்னிச்சிடுங்க சிவசு. அந்த வீடு, என் காசு, நகைகள் அத்தனையும் உங்களுக்கு தான். முடிஞ்சா இஷ்டப்பட்டா அந்த மனுஷன் வைத்தியத்துக்கு காசு அனுப்புங்க. பிடிக்கலைன்னா வேணாம். அப்பா, நீங்க காசிக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நானும் வரேன்ப்பா. நீங்க சொன்னபடி நாம 2 பேரும் மட்டும் இருந்திருக்கலாம். சிவசுவை எங்கிருந்தோ தேடி கூட்டிட்டு வந்து எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சைக்கிள் கடையும் பயிர் தொழிலுமா நிம்மதியா இருந்திருக்கோம். இதோட முகத்துல எத்தனை கவலை பாருங்கப்பா. காசிக்கு போகலாம்ப்பா. மறுபடியும் மயங்கி போனாள். சிவசு அசையாது உட்கார்ந்திருந்தான். இன்னமும் இறுகி போனான். இவள் பிழைக்க மாட்டாள் என்று நிச்சயமாய் தெரிந்து போயிற்று. மரணத்தை விரும்பி இறுக்கிக் கொள்கிறவளிடம் இனி பேசி புண்ணியமில்லை. ஏன் சாக ஆசைப்பட்டாய் அகல்யா? ஏன் வெறுத்து போனாய் இப்படி? சட்டென்று என் உறவை முறித்து கொண்டாயே கண்ணம்மா. என்னை ஏன் தண்டிக்க விரும்பினாய் இப்படி? சிவசு வெகு நேரம் அவள் அருகே உட்கார்ந்திருந்தான். என்னை பிரிகிறாயே என்று கவலைப்படவில்லை அகல்யா. உன்னை வெறுக்கிறாயே என்று கவலைப்படுகிறேன். தண்டித்துக் கொள்கிறாயே, அது கூடாது என்கிறேன். அதற்கு 1000 காரணம் கூறினாயே, அது அபத்தம் என்கிறேன். அகல்யா, நான் சொல்வது உன் காதுக்கு கேட்கிறதா? நகத்தால் பிளந்த மாதுளம் பழம் கீற்று போல அகல்யாவின் கண்கள் சிவக்க பிரிந்தன. இவளுக்கு இனி மரணம் நிச்சயம் என அறிவித்தது. உயிர் கூட்டை விட்டு இற்று விட்டதை உணர்த்திற்று. அகல்யா பாடச் சொன்னாள். சிவசு கையில் இருந்த புத்தகத்தை பிரித்து பாடினான். கை கால் கூப்பி தொழிற் கடிமா மலர் தூவி நின்று என்று பாடினான். அவள் தொண்டை குழி வளைத்து அதிர்ந்து அதிர்ந்து உயிர் வெளியேறியது. போர்வையை இழுத்து அவள் முகத்தை மூடினான். ஈலோக கோலத்தில் ஒரு சிரா சந்தையில் இன்னும் ஒரிக்க நான் கண்டு முட்டி. மறுபடியும் வேறு ஏதாவது கோலத்தில் சந்திப்போம். போய் வா அகல்யா. ஆல் த பெஸ்ட். எனக்கு அழுகை வரவில்லை. அகல்யா இருந்த போதும்
அவளை எரித்துவிட்டு வந்த போதும், எரிந்து போன பள்ளியை விற்ற போதும், அகல்யாவின் தகப்பனாருக்கு பெரிய தொகை கொடுத்து காசிக்கு அனுப்பிய போதும், சின்ன தோல் பையில் என் துணிகளுடன் பட்டணம் விட்டு புறப்பட்ட போதும், பழையபடி ஊர் மண்ணை மிதித்து துக்க விசாரிப்புகளுக்கு தலை குனிந்து நின்ற போதும் அழுகை வரவில்லை. அழுகை என்பது என்ன? சோகத்தின் வெளிப்பாடா? சோகம் என்பது என்ன? தன் சுகம் பறிபோகுதே என்ற விளைவா? இதுதான் சுகம் என்று என்னால் இனம் பிரித்து பார்க்க முடியவில்லை. இது சோகம் என்று பயப்படவும் முடியவில்லை. பிரித்து பிரித்து பார்க்கிற போதுதான் இருட்டு, வெளிச்சம் என்ற வித்தியாசங்கள் வந்து விடுகின்றன. உள்ளே மனசு கண்ணை மூடி ஒரு நீளத்தில் அமைந்துவிட நல்லது கெட்டது என்று ஏதுமில்லை. தேடலும் போராட்டமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பது ஒரு மேலோட்டமான சிந்தனை. எதை தேட? எதற்கு போராட்டம்? போராடி கிடைத்ததும் கைவிட்டு போகுமெனில், தேடியது கிடைத்த பிறகு தேடியது இதுவோ என்ற சந்தேகம் வருமெனில், போராட்டமும் தேடலும் எதற்காக? என்னோடு இருந்ததை கோடை விடுமுறை மாதிரி என்றால் அகல்யா. என் மொத்த வாழ்க்கையும் விடுமுறைக்கு வந்த மாதிரிதான் எனக்கு படுகிறது. ஜனனமும் மரணமும் பற்றி புரியாமல் இடைப்பட்ட வாழ்க்கைக்கு அர்த்தம் கற்பிப்பது அனாவசியம் என எனக்கு படுகிறது. இது நல்லது கெட்டது என பிரிப்பது நியாயமற்று போகிறது. இனி நான் என்ன செய்ய வேண்டும்? வெறுமே வாழ வேண்டும். இது புரியாமல் புலம்புகிறவர்களை அமைதிப்படுத்த வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் ஏகப்பட்ட விதிகளுடனும் மனம் புழுங்குவதிலிருந்து அமைதிப்படுத்த வேண்டும். இதை எவரிடமிருந்து தொடங்கலாம்? எங்கே ஆரம்பிக்கலாம்? சிவசு பையை தோளில் மாட்டிக்கொண்டு அந்த தொழுநோய் மருத்துவமனை வாசலில் நின்றான். முற்றும். இந்த மாதிரி சொல்லி பாலகுமாரன் அவர்கள் கதையை முடிக்கிறாரு. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான கதைகளை சொன்ன பாலகுமாரன் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் இத்தனை நாள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்வது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.